பார்ட்னர் போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், நம்ம 2 பேர் பார்ட்னர் போட்டு கடை நடத்தலாம். அது ஒன்று தேவ பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஆகாப் ராஜாவினுடைய மகனாகிய அகசியாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் நடக்குது. ஆமாம், பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள், இவ்வளவு நடந்தோம் யோசபாத்து திருந்தலை. சொல்லுங்கள் சும்மா, இவ்வளவு நடந்தோம் நீங்கள் திருந்திட்டீங்களா? அதனால தான் சொல்லுவேன், மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ வெளியே வந்துரு, கம் அவுட், அதுலேருந்து வெளியே வா. ஆமாம், முதல்ல அதுலேருந்து வெளியே வந்துரு. நீ ஆண்டவர் பக்கமாக வர வர தேவையில்லாதவன்லாம் ஒன்னாட்டிலேருந்து வெளியே போயிடுவான். இதுலேருந்து கவனமா, இதில் தீர்மானம் எடு. நம்ம சுதந்திரத்துக்குள்ள யார் வரணும், யார் வரக்கூடாது, எங்க நிற்கணும். தேவன் நமக்கான எல்லைகளை பெரிதாக்குவார். தேவன் பெலிஸ்தர்கள்ட்ட இருந்து பரிசுகளை நமக்கு தருவார். தேவன் சுத்தி நமக்கு அனுசரணையானவைகளை ஏற்படுத்துவார். இங்க எவ்வளவு பேரும் புறஜாதிகள் தான். ஆனா எப்படி தெரியுமா நம்ம இங்க ஆராதிக்கிறோம்? அவர் நமக்கு பக்கபலம், அவர் நமக்கு பாதுகாப்பு. நம்மளை தொடணும்னா அவர் கண்ணை தொட்டுட்டு தான் நம்மளை தொடணும். நீங்கள் மட்டும் சரியாக இருந்தீங்கன்னா, 3வது என்ன செஞ்சார் பாருங்க, 2 நாளாகமம் 20, 35, 36, 37. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாய் யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா எனும் இஸ்ரவேலின் ராஜாவுடைய தோழமை பண்ணினார். ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், அங்கே தானே சம்மந்தம் பண்ணியிருந்தான் அவங்க அப்பாவோட. அப்போ எப்படி சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் போகும்? பாஸ்டர் 4 தலைமுறை ஃப்ரெண்ட்ஷிப் பாஸ்டர் விட முடியுமா? அகசியாவோடையும் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன நடந்துச்சு? தர்சீசுக்கு போகும்படிக்கு. தர்சீஸ் அன்னைக்கு இருக்கிற கேபிட்டல், இங்கிலாந்துன்னு சொல்றாங்க நிறைய பேர், தர்சீஸ் இங்கிலாந்துன்னு. அந்த தர்சீஸுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும்னு யாருக்கு ஆசை? யாருக்கு ஆசை? யோசபாத்துக்கு ஆசை. அதுக்கு ஒரு கப்பல் கட்டினாரு. கப்பலில் 2 பேரும் சேர்ந்து ஆடம்பர கப்பலில் போறதுக்கு அப்படி கப்பல்களை செய்ய கூடிக்கொண்டான். கப்பல்களை செய்ய அவரோட கூடிக்கொண்டார். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். கப்பல்லாம் செஞ்சு தண்ணியில விட போகும்போது முட்டை உடைச்சு பார்த்துருக்கீங்களா? முட்டை உங்க வீட்டில் முட்டை உடைப்பீங்க தெரியுமா? கப்பலை கொண்டு போய் தண்ணியில விட்டா டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டமான கப்பல்லாம் உடஞ்சி போச்சு. வாசிங்க. பரேசா ஊரானாகிய தொதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடி கொண்டபடினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமற் போயிற்று. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள அசுத்தங்களும். எப்படி பாஸ்டர் வாழ்றது? சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சில ஆட்களை நம்ம விளக்க வேண்டிய இடத்துல விளக்கி இருந்தா நம்ம வாழ்க்கை பேக்ல போக முடியாது. ஆனால் ரொம்ப கவனமான முடிவுகளை நம்ம எடுக்கணும். நான் சொன்ன இந்த 3 காரியத்தை இனிமே உங்கள் வாழ்க்கையில் சாதிச்சு பாருங்க. இனிமே எனக்கு இந்த ராமநாதபுரத்தில் நடந்தால் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லா சமுதாயத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, எல்லா மக்களும் ஆயிரக்கணக்கில். இங்கேருந்து வீடு போயிட்டேன்னா நைட்டு 11, 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் இன்னைக்கு யாரும் இல்லை, இயேசு மட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு இயேசு மட்டும் இருக்கிறார். நான் அது மட்டும் சொல்லுவேன், அவர் போதும்னு தைரியமாக சொல்லுவேன். அவரில் திருப்தியாக இருக்கேன். நம்மளை ஒருத்தன் பார்க்காம போனாலும் சரி, பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளைனாலும் சரி, மச்சான்னு சொன்னாலும் சரி, அவன் சிரிச்சாலும் சரி, சிரிக்காட்டாலும் சரி, அவருடைய அரவணைப்பு போதும். நம்ம எங்கே எப்படி இருக்கணும்னு ரொம்ப கவனமாக. கிறிஸ்தவத்தில் மிஸ் பண்ண இடம் இங்கே தான், இழந்தது இங்கே தான், நாசமானது இங்கே தான். தவறான திருமணங்களும் வேண்டாம், தவறானவனுக்கு உதவியும் செய்யாதீங்க. பணம் கிடைக்குதுன்னு யாருக்கிட்டையாவது காசை போடுறதுக்கு கவனமாக இருங்க. இவ்வளோ ரூபா கொடுத்தா இவ்வளோ ரூபா கிடைக்கும், இவ்வளோ ரூபா கொடுத்தா உட்காந்துட்டு சாப்பிடலாம். அவன் யார் உண்மையாகவே நல்லவனா, அவன் தேவனுக்குரியவனான்னு பாருங்க. கப்பல் உடஞ்ச மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது. இது 3லையும் நீங்கள் கவனமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வராமல் காக்கிறதுக்கு கர்த்தர் கவனமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் 1 வருஷம் நிறுத்தி வச்சா கண்ணுல இருந்து கண்ணீராக ஓடும். ஒரு 6 மாதம் சில நன்மைகளை அவர் தடுத்து வச்சா ஒன்றுமே செய்ய முடியாது. சில நேரம் அவர் சுகம் அளிக்கிறவரா நம்ம வாழ்க்கையில் செயல்படலைன்னா சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசாக தோணும். அவர் உன் பக்கத்தில் இருக்கணும்னா தவறானவர்களை தள்ளிவிடு மகனே. ரொம்ப எச்சரிக்கையா இரு, ரொம்ப கவனமா இரு. ரொம்ப துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத. ஆண்டவர்கிட்ட ஆலோசனைகள், பாவிகளுடைய வழியில நிற்க கூட செய்யாதீங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல
உட்காராதீங்க. இதுல தீர்மானமா இருக்கணும். எவ்வளவு ஜெபிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, பாட்டு பாடி யுத்தம் பண்றது முக்கியம் இல்லை, பிரசங்கம் 24 மணி நேரம் கேட்கறது முக்கியம் இல்லை. அசுத்தமானதை தொடாம இருந்தா அப்பொழுது நான் உனக்கு பிதாவா இருப்பேன். இந்த வார்த்தை எப்படி இருக்கு? நீங்கள் எனக்கு குமாரரும். ஆமா, எங்க அப்பாவே ஆசீர்வாதத்தை சேர்ப்பார்னா அப்பாவுடைய அப்பா எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு வச்சிருப்பாரு.